Glory to God. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்துகொண்டான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? அல்லேலூயா. பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். எங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு போதிக்கிற, உங்களுக்கு உபதேசிக்கிற, உங்களுக்கு புத்தி சொல்லுகிற, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்க வேண்டும். 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்க தலையில ஒரு குட்டி புஸ்தி சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுவதாய் காணப்படும். புத்தி சொல்லப்படும். ஆவியானவர் இடித்துரைக்கிற ஆவியானவர் வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரன் மூலமாக வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொடுப்பார். அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? நம்பிக்கையும். முதல்ல எங்களுக்கு நம்பிக்கையா நீங்க இருப்பீங்க. 2வது சந்தோஷமா இருப்பீங்க. மகிழ்ச்சி கிரீடமா இருப்பீங்க. அல்லேலூயா. இது எப்பொழுது? இயேசு கிறிஸ்து அவருடைய சன்னிதானத்திலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, ஆண்டவர் வரும் பொழுது நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. சபையிலிருந்து ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது. சபையில் உள்ள ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் உங்களை விட்டு விடாதபடி அவருடைய வருகையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் உங்களுக்கு ஊழியம் நடைபெறுகிறது. உங்கள் மத்தியிலே ஊழியக்காரரை அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் தங்களுடைய வார்த்தை அல்ல, தங்களுடைய எண்ணத்தின்படி செயல்படுகிறவர்கள் அல்ல, தங்களுடைய நீதியின்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தேவ நீதியின்படி உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். தேவ உணர்த்துகிற வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேடும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ப்ளீஸ் பண்ணி புத்தி சொல்லுகிறோம். அதை கேட்காதவர்களுக்கு இடித்து புத்தி சொல்லுகிறோம். அதுதான். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் கேட்டார், உங்களிடத்தில் நான் அன்போடு வர வேண்டுமா? அடுத்த வார்த்தை தெரியாது. பெறம்போடு வர வேண்டுமான்னு கேட்டார். எப்படி கேட்டாரு? உங்களிடத்தில் நான் அன்போடு வர வேண்டுமா, பெறம்போடு வர வேண்டுமான்னு அப்போஸ்தலன் பவுல் கேட்டார். அங்கிருந்த பிள்ளைகளே, இங்கு நாம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் ஒவ்வொரு வீட்டு கூட்டத்திலையும் சொல்லப்பட்ட காரியம் அதுதான். அந்த குடும்பத்திலே அவர்களாலே நடப்பிக்கப்படுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பகிரங்கமாக பேச வைத்தார். நான் என்னைக்குமே பின்னால் பேசுறவங்க கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் முன்னாள் ஒரு விதமா பேசுவாங்க,
அப்படி பின்னால போய் நின்று வேற விதமா பேசுவாங்க. நான் முகத்துக்கு நேரம் பேசுறேன், முகத்துக்கு நேரம் பேசுறேன். நான் மறைமுகமா பேசுவது கிடையாது, நேரே பேசிடுவேன். அருமையான பிள்ளைகளை, இங்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆப்சந்திரம் நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும். உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் புத்தியா இருக்கட்டும், உங்களை வேண்டிக் கொள்வதாக இருக்கட்டும், எனது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி. எல்லாரும் தேர்ச்சியாகும். பாதி கிணறு தாண்டா எங்க போயிருவாங்க? கிணத்தை தாண்டுறோம், ஜம்ப் பண்றோம், பாதி கிணறு தாண்டா எங்க போயிருவாங்க? கிணத்துக்குள்ளதான் போயிருவாங்க. புள்ளி கிணறு தாண்டா தான் அந்த பகுதியில் போய் விழ முடியும். எந்த அளவுக்கு நம்ம தம்பிடித்து தாண்டணும், எந்த அளவுக்கு நாம ஜம்ப் பண்ணணும். உலகத்தின் மாயான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எல்லாமே மலைகளை தாண்டி சுதந்திரிக்க வேண்டிய ஒரு விசுவாசிகளாய் நாம் காணப்படுகிறோம். அருமையான பிள்ளைகளை அங்கு சொல்லப்படுகிறது, இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை எதற்கு? மனவாட்டியாக மாற வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாளன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வரப்போகும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பரிசுத்தமாக. ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அப்படியே கன்னிகையா இருந்து ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்றுதான் பொம்பளை பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. என்ன அப்படிதான் வளர்ப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் நம்மள அந்த சபையில நம்மள அப்படிதான் ஆண்டவர் பொத்தி 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 பாதுகாத்து அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் நம்மளை முடிசூட்டி என்ன செய்யணும்? மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எல்லாரும் மணவாட்டியாக அவரோடு கூட சேர வேண்டும். அதுக்குதான் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஞானம் உள்ள பிள்ளைகள், ஞானவான். அல்லேலூயா. அப்ப நாங்கள் ஞானவான்களா இருந்தால் அஞ்ஞானிகளை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குள்ளாகி இந்த உலகத்தையும் உலகத்தின் ஆசை இச்சைகளையும் நாம அதிலே நடந்து அந்த பாதையிலே நாம் செல்லக்கூடாது. ஜீவ வழி, ஜீவ மார்க்கம் எதுவென்று பார்த்து அதிலே நாம் நடந்து வெற்றி நடை போட வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அடுத்ததாக 7ஆம் வசனத்திலே சொல்றார். என்ன சொல்றாரு? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். பரிசுத்த ஜீவிதம் நமக்கு வேண்டும். உலகத்தின் ஆசைகளுக்கோ இச்சைகளுக்கோ நாம் விலக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆசை வேண்டும், அதுவே பேராசையாகி மோகம் ஒரே மோகமாக, அது வேறு விதமாக இச்சைகளோடு அடங்கிய மோகமாக சென்று விடக்கூடாது. அன்பு வேண்டும். முதலாவது நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவது நாம் தேடுவது எதுனா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:1-2 நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் புரியுதா? என்ன புரியுது? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நாம் கிறிஸ்துவோட ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவுடனே கூட எழும்பியும் இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவுடனே கூட எழும்புது. முதல்ல எதை அடக்கம்? பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணப்பட்டு ஜீவனுள்ள தேவனோடு நாம் என்ன செய்கிறோம்? எழுப்புகிறோம். நாம் அப்படி எழுப்புவது கிடையாது. பாவத்திலேயே அப்படியே உள்ள அடக்கம் பண்ணிட்டு பாவ சரீரமாகவே எந்திரிச்சு நம்முடைய ஜீவிதம் காணப்படுகிறது.
அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டாகா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள். முதலாவது நாம எதை தேடணும்? முதலாவது எதை தேடணும்? ஆண்டவருடைய நாமத்தை தேடணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடணும், சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை மேய்ந்து கொண்டு சத்திய பாதையிலே நடந்து நாம் ஆண்டவரை தேடும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது வீடெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. முதலாவது நம்ம தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, பரலோக தேவனை நாம் தேட வேண்டும். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், உலகத்தை உருவாக்கினவர் அவர்தான். அவரை நாம் தேடி அவருடைய பாதைகளிலே நாம் நடக்கும் பொழுது இவைகள் எல்லாம், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கார். நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு தேவை பணம் தான், எங்களுக்கு தேவை எனது காசு தான். துட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கூடாது. ஆண்டவர் உங்களை குட்டு குட்டுன்னு குட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்லல. அதனால நீங்க கேட்க வேண்டியது உங்களுடைய கேட்டதோடு அல்ல, கேட்டபடி நடக்க சித்தமாங்க. பணம் 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 ஒரு நாளும் உங்களை திருப்தி படுத்தவே படுத்தாது. பணம் வந்துட்டு எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். ஆனா ஆண்டுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. அவரை பற்றி வாழுங்க, அவரை நேசித்து வாழுங்க, அவருடைய வழிகளிலே வாழுங்க. நாம் அப்படி வாழும் பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. நாம் அப்படி இல்லை. நம்ம எப்போதுமே நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி போயிட்டோம்னா, பிரேயருக்கு போயிட்டோம்னா நமக்கு வருமானம் பேரும் நம்ம நினைக்க பாருங்க. என்ன நம்ம நினைக்கும், 1 hour ஒரு ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தா வருமானம் பூரம் பேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வருமானத்தை கொடுக்கிறவரே அவர் தான். அல்லேலூயா. இந்த வருமானத்தை கொடுக்கிறவரே அவர் தான். நம்ம அதை பார்க்கணும். அப்ப அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். நாம் அவருடைய கையை நோக்கி பார்க்கணும். அவர் தான் கையை திறக்கணும் உன்னை ஆசீர்வதிப்பது. அவர் தான் கையை திறக்கணும் உனக்கு கொடுப்பதற்கு. அவர் தான் உன்னை என்ன பலப்படுத்தணும், உன்னை பலப்படுத்தி உன்னை சோர்வில்லாம பாதுகாக்கிறவர் அவரு. அப்ப அவரை விட்டுட்டு நீ எப்படி நீ துணிலாம், எப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை நீ பண்ணிடணும் நீ நினைச்சாலும் அந்த பணம் போறான், அது உனக்கு உன் குடும்ப வாழ்க்கைக்கு உதவாமல் அது வேற யாருக்கும் போயிடும். உனக்கு உதவ வேண்டுமானால் முதலாவது உன்னுடைய என்ன செய்யணும்? நேரத்தை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய எல்லாத்தையும் நீ ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் உன்னுடைய வாழ்வை பலப்படுத்துவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது glory to God. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்திருக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அல்லேலூயா. நாங்க மனுஷருக்காக பேசல, ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். நீங்க நினைக்கலாம், உங்க 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 சைட்ல இருந்து நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னத்தான் அவர் சுட்டி பேசுறாரு, யார் குடும்பத்தை தான் சுட்டி பேசுறாரு, யார் பிள்ளைகளை தான் பேசுறாரு நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வேதம் தெளிவாக சொல்கிறது, நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நாங்கள் ஒரு காலம் நிச்சயமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்தும் பொழுது அவர் எங்களை எப்படி மாற்றுகிறார்,
எங்களை எப்படி பேச வைக்கிறார்? நாங்க ஒருத்தருக்காக பேசுவது கிடையாது, ஒரு சாராருக்காக பேசுவது கிடையாது. அதிகமாய் கொடுப்பவர்களுக்காக ஒரு விதமாகவும் கொடுக்காதவர்களுக்கு ஒரு விதமாக அப்படி அல்ல. பொருளாசை என்பது கிடையாது. நான் அதனாலதான் ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான், நீங்க காரியம் கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை தேடாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு கொடுப்பார் என்று நான் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கொடுக்காதவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவேன். நீ கொடுக்காதபடி இருந்து நீ கட்டணத்தில் இருந்து அவர் கொடுத்தால் தான் அவர் கொடுக்கிறார். நீ கொடுங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அப்படித்தானே வேதம் சொல்லுது. அதைத்தான் நாம சொல்லுவோம், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்க தேடாதபடி கண்டடைய முடியாது. நீங்க தட்டாம ஆண்டவர் திறக்கவே மாட்டார். பரலோக ராஜ்யத்தை எவ்வளவு பலவந்தமாய் நாம் தட்டுகிறோமோ பரலோகம் நம்மை தேடி வரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தேவனுக்கு பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். அதுதான் இரண்டாவது பாயிண்ட். அதுதான் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம், மனுஷர்களை அல்ல. மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் நான் நினைப்பதே கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை சுட்டி காண்பித்து விடுவேன். அதை சுட்டி காண்பிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருந்த வேண்டும், மாற வேண்டும். மாறாத ஜென்மங்கள் மறுரூபமாக்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. மாறாத யாராக இருந்தாலும் மறுரூபமாக மாட்டார்கள், மறுமையிலே சேர்க்கப்பட மாட்டார்கள், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். இதுதான் சத்தியம். இது நீங்க யோகாசு சாபம் சாபம் இல்லைங்க, சத்தியத்தை சொல்றேன். சாபம் கொண்டு என்ன இருக்குது? இந்த வார்த்தை கூட சாபம் எழுதுவாங்க. மாறாதவர்களை ஆண்டவர் மறுரூபமாக்க மாட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ள மாட்டார், வருகையிலே சேர்த்துக் கொள்ள மாட்டார். அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய சுதந்திரம். அவர் அதான் சொல்றாரு, உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்த ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சுதந்திரம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதின ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. புரியலையா? எனக்கு உங்களுக்கு போதிக்கிற எனக்கு, உங்களுக்கு போதிக்கிற எனக்கு, என்னிடத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் இருக்கு, எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை தாண்டி எவ்வளவு விசுவாசமாக வாழ்கிறார்கள், எப்படி அவர்கள் போதிக்கிறார்கள், இதையெல்லாம் நீங்க கண்டுகிடணும். கண்டுகிட்டு அதை சொல்றாரு, எனக்கு வரும் சோதனை மாதிரி தான் உங்களுக்கு சோதனை வரும். எங்களுக்கு வரும் சோதனைகளினாலே நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோம். எங்களுடைய அனுபவத்தினாலே நாங்கள் உங்களை தேற்றவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் எல்லாம் பரிசைக்கு ஓடி ஒழிகிறவர்கள் அல்ல, சோதனைக்கு பயந்து ஒழித்துக் கொள்பவர்களும் அல்ல. எந்த சோதனை வந்தாலும் அதை ஜெயிக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசத்திலே நம்பி ஜெயித்தும் இருக்கிறோம், ஜெயித்து காட்டியும் இருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எந்த சோதனையாக இருந்தால், மனுஷனுக்கு நேரிடுகிற எந்த சோதனையாக இருந்தால் அதில் எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் அவருடைய வழிகளிலே நாம் நடந்து ஜெயம் பெறுகிறவர்களாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. சுதந்திரம். அதுதான் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறோம். என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு கணக்கிறோம் உங்களை யாருக்கு தெரியுமா? சிலருக்கு தெரியலாம். என்னுடைய சரீரத்துல எப்படிப்பட்ட, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். சில காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். நான் எப்படி ஆண்டவரோடு கூட பல காரியங்களே நான் போராடி கொண்டு இருக்கிறேன். முக்கியமானது சபைதான். ஒரு விசுவாசம் வீட்டுல விட்டு நடந்திருக்கோம். வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேர் வருவாங்கன்னா பாருங்க, சபை எப்படி இருக்கு? வரல. எப்படி இருக்கும் எங்களுக்கு? இங்கதாங்க எங்களுக்கு போய்ச்சியும் கிரீடமா இருக்கணும். உங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தி சொல்லுகிறோம். சரி, இப்ப எங்களுக்கு வரும் சோதனை தான் உங்களுக்கு போராட்டம் வரும். நாங்கள் ஜெயிக்கிறோம், நீங்களும் ஜெயிக்க வேண்டும். அதுக்குத்தான் உங்களுக்கு ஆலோசனை தருகிறோம்.
எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் எப்படி ஜெயித்தோம், எங்களுக்கு வந்த சோதனையிலே நாங்கள் எப்படி ஜெயித்தோம். இந்த ஜெயத்தை உங்களுக்கும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் நம்மளோடு கூட இருக்கிறவர் ஜெயிக்கிறவர், ஜெயித்தவர், ஜெயம் கொடுப்பவர். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்க இப்படிதான் பழகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. மூன்றாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நாங்கள் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறோம். மூன்றாவது எப்படி என்ன பண்ணுகிறோம்? சும்மா சாதாரணமான உபதேசம் கிடையாது, புத்தி சொல்லி. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுக்கும், இதுல உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, கீழானவங்க, மேலானவங்க யாருமே கிடையாது. எனக்கு முன்னால ஆப்சோதரம் யார் வந்து உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தோடு நாங்கள் புத்தி சொல்லி அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக ஜெபித்து அனுப்புகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆப்சோதரம் அதான் சொல்லப்படுகிறது, அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும். சிறப்பு சொல்லுவாங்க, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான், அவன் குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு உண்டு என் முன்னால உட்கார வச்சு நான் கொடுக்குற அந்த போதனையில அவன் அப்படியே மாறி குடும்பத்தை காக்கிறவனாக மாறிய பிள்ளைகள் நம்மிடத்துல உண்டு. ஒரே ஒரு வார்த்தை தான், இடிக்கிற வார்த்தையாக நடக்கும். அந்த ஒரு வார்த்தையில அவனுடைய மாற்றம் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பையனாக மாற்றினார். முன்னால எப்படி இருக்காங்கிறத வேற. ஆனா எங்களுக்கு முன்னால் வந்து உட்காரும் பொழுது நாங்கள் அந்த தேவ ஞானத்தோடு அவர்களுக்கு போதிக்கிறோம். 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சோதனை எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்தான். அவன் ஒரு பொருள் வாங்குவதற்காக வந்து உட்கார்ந்தவன் அவன் யாரிடத்துல பேச ஆரம்பித்த பொழுது அவன் பல காரியங்களை சொன்னான். ரசிக்கப்பட்டான், இந்துல இருந்து ரசிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், எல்லாம் நடந்தது. ஆனா அவன் பேசின அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவன் என்ன சொல்ற தெரியுமா? நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடையாது. அப்ப நான் யோசனை, அந்த காலத்துல நான் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த காலத்துல தான் நீங்க அப்படி பேசணும் தானே. சரி. அடுத்த அவன் நல்லா இருக்கான், கூட படிச்சவன். என் கூட படிச்சவன் ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தன் டாக்டர். நான் சாலை வியாபாரம் பண்ண போயிட்டேன். அது ஏன் வாங்கி பாருங்க. ஹலோ, கேக்குறீங்களா? என் கூட படிச்சவன் இன்ஜினியர், டாக்டர். நான் அந்த வேலைக்கு போயிட்டேன். யார் தப்பு? படிக்காம விட்டுட்டு ஓடின யார் தப்பா? அரைமுறையா படிப்பு விட்டு ஓடின யார் தப்பா? இல்ல என்ன பெற்றவங்க தப்பா? படைத்தவர் தப்பா? எல்லா தப்பும் என்னுடைய. ஞாபகம் எல்லாம் பேச முடிச்சு நான் சொன்னேன், அப்படியே திரும்பி பண்ணேன். ஏன்னா என் தப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் தப்ப சொல்றதுக்கு எனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. எந்த அனுபவம் என்னை இன்றைக்கு இந்த உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்தலத்திலே ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறது. இதை சொல்ல வேண்டாமா? சொல்ல ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அப்படியே கேட்டுட்டு இருந்தான். கேட்ட உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பதே ஆவியானவர் பேசுறாரு. அவனுடைய குடும்ப வாழ்க்கை செதறி சின்னமா பின்னமா ஆகும்போது எச்சரிக்கை கொடுக்கிறார். அவன் குடும்பத்தை இப்ப சுட்டி காட்டி உணர்ந்து அவனிடத்துல ஒரு மாறுதல். அவன் மட்டும் இல்ல, அவன் கொண்டாடி ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதால இவனுடைய குடும்பம் செதறி போகிறது சொல்லிருக்கீங்க. கடைசி அதை சொல்லி என்ன பண்ண, சரி தம்பி, கடைசி அவங்களுடைய இது என்ன, ஐயா நான் இப்போ எந்த ஒரு வேலைங்க பிபிஎம் பிசினஸ், பிபிஎம் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎம் படித்த பையன். இந்த மாதிரி அருமைய விண்டோ, அதுல ஹெல்ப்பரா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம். வேலை இருந்தா 500, இல்லைன்னா
எதுவுமே கிடையாது. சோதனையே சொன்னான், எல்லாத்தையும் கேட்டு ஜெபம் பண்ணு. இப்ப நீங்க ஒப்புடுங்க. உங்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா மாறும். நீங்க அடுத்தவனை பார்க்கீங்க, உங்களை நீங்க பார்க்கவே இல்லை, உங்களுடைய ஜீவியத்தை நீங்க பார்க்கவே இல்லை. இப்போ உங்க குடும்பம் இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்போ இப்போ நீங்க என் பேச்ச கேட்டு நீங்க இனிமேல் ஆண்டவரை குறித்தோ அவனுக்கு இப்படி ஆச்சு, இவன் இப்படி வந்துட்டான், நான் மட்டும் இப்படி இருக்கேனேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. உங்களை நீங்க தகுதிப்படுத்த விசுவாச வாழ்க்கை வாழாங்க. விசுவாசம் சொல்லிட்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டு விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களிடத்துல காணப்படவே கூடாது. நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் எனக்கு திடீர்னு அவர் சொன்னாரு, உங்களுக்கு வேலைக்காக நான் என்ன செய்றேன், நான் பேசி பார்க்கிறேன் சிலர்கிட்ட. ஒரு வேளை அவங்க ஆண்டவர் உங்கள் மேல் இறங்கினார், அவங்க உங்களை கூப்பிடுவாங்க, வேலைக்கு கிடைக்கும். ஆனா எவ்வளவு சம்பளம் என்ன நீங்க கேட்காம ஒரு நிரந்தர ஒரு சம்பளத்தை போய் நீங்க அமர்வீங்க. அது இப்ப நீங்க பார்க்கிற இந்த சம்பளம் மாதிரி இருக்காது, நல்ல சம்பளமாக இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமா நல்ல சம்பளத்துல ஆண்டவர் உங்களை விட்டாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் எப்படி சொன்னேன், சரிங்கய்யா. 2 நாள் கழிச்சு அதை ஜெபத்துல வச்சிருந்து நான் போன் செய்த பொழுது அவர் அவனுக்கு என்ன அவனுடைய நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கன்னு சொன்னார் ஒரு ஓட. அல்லேலூயா. அவர் 2 நாள் கழிச்சு அவன் பேசணும். அதுதான் நேற்று எனக்கு மெசேஜ் வந்தது, வருகிற 27ஆம் தேதி இந்த நேரத்தை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு முன்பாக உட்காருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நல்வழிப்பட வேண்டும், நல் வாழ்க்கையிலே அமர வேண்டும். யாருக்கோ செய்கிறோமே, ஒரு விசுவாசி குடும்பத்தில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தேவ ஆலோசனை எப்படி கொடுப்போம்? எத்தனை பேர் எனக்கு வந்து தேவ ஆலோசனை பெறுவீங்க? உடம்புல எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் எத்தனை பேர் எங்க நீங்க அனுப்பிச்சு விடுவீங்க? ஐயோ அவர் போனா வேற ஏதாவது வேலை, நான் வேலை கொடுப்பேன், நீ என்ன செய்யற, எப்படி செய்யற? நான் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு அது வேறு விதமான ஒரு அனுபவமாக மாறி உனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா மாறும், உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அதைத்தான் இதை செய்ய சொல்லும் பொழுது அவங்க எப்படி கீழ்ப்படுகிறார்கள். ஒரு கீழ்ப்படியாத பையன் எனக்கு முன்னால வந்து எப்படி பிரச்சனை வாங்க முடியும் சொல்லுவோம்? அவன் எப்படி அவன் பேச கேட்பான், எப்படி நான் அவனை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவன் பெற்றுக் கொள்வான்? இதுதான் எங்களுக்கு ஞானத்தோடே ஆண்டவருடைய இருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த கொலோசியர் 1:28-29 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள் வந்து தேர வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். பாஸ் பண்ணிடணும், ஃபெயிலா கூடாது. விசுவாச வாழ்க்கையில தேர்ச்சி அடைய வேண்டும். எனக்கு போன் பண்ணிட்டு சொல்றான், என்ன சொல்றான், படிச்சது எதுவுமே மண்டையில ஏற மாட்டாங்க, படிச்சது எதுவுமே மண்டையில ஏறவே மாட்டாங்க. நான் எழுத, நான் நேர ஊரை பார்த்து நான் கிளம்புறேன் அப்படிங்க. வேற யாரும் கிடையாது என் புள்ள. நான் எவ்வளவு சொன்னேன், சரிப்பா நீ என் வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க, நீ ஒரு முடிவெடுத்த, என்ன செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம போன கட் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு பழையபடி அவங்களுக்கு போன் வருது. எனக்கு ஒரு வாத்தியார் அவர் போன் பண்ணாரு, அவர் டியூஷனுக்கு ஒரு டீச்சரை ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாரு, நான் போறேன்னு. ஒழுங்கா படிடா, படிச்சுப்பாரு, எக்ஸாம் எழுதா, 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டு நீ திருப்பி வரன்னு சொல்லுவீங்க. அதுக்காக ஆண்டவர் நேரத்தில் கூட்டு இருப்பாரு, போ எழுது அப்படின்னு. நீ எதுக்காக சொல்லுவாருன்னு சொன்னா, எங்கள்கிட்ட பேசுகிறவர்கள் விசுவாசத்தோடு பேசணும். விசுவாசம் இல்லாமல் அவங்களுடைய பேச்சு ஒரு வார்த்தை வந்ததுன்னா உடனே அந்த இடத்துல நான் கட் பண்ணிடுவேன். அது என் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். எதுக்காக சொல்லுவாருன்னு சொன்னா, எங்களுக்கு எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும், விசுவாசத்திலே வெற்றி பெற வேண்டும், விசுவாசத்திலே ஜெயம் பெற வேண்டும். நீங்க 11ஆம் அதிகாரம்
விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றார்கள். விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றார்கள். இப்படிதான் வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் சோதரம், நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடத்துகிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. போராடி பிரயாசப்படுகிறோம். ஏன் போராடுகிறோம்? எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும். எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும். இதுதான் எங்களுக்கு எங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான போராட்டம். அதுதான் நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் போராடி எப்படியாவது எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கொலோசியர் 1:21-22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம். முன்னே அந்நியராயும் சத்தமா அமைதியா முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தருக்காக அழைத்தார். எல்லாரும் அப்படித்தான் வாழணும். நல்ல என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு திறந்த ஒரு பாடமாக நான் வைப்பதற்கு காரணம் தான். ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுவாங்க, எல்லாத்தையும் போயிடுச்சு வாங்கன்னு நினைப்பாங்க. நான் அப்படியே இல்லை. பாவியாகிய என்னை ஆண்டவர் எப்படி ரட்சித்து இன்றைக்கு உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறார் என்பதை தான் நான் சொல்லுவேன். பாவம் செய்யாத உலகத்தில் யாருமே இல்லை, குற்றம் செய்யாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் தேவ மகிமையை பாவத்திலிருந்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்போதுதான் தேவ மகிமை நம்மை சொல்லிக் கொள்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப தேவ மகிமையும் தேவ ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுது வருகிறது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது. அது எப்படி கிடைக்கிறது? அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலத்தீர்ப்பீர்களானால் அப்படியாகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் இருக்கணும், சிரமாய் இருக்கணும், உறுதியா இருக்கணும், விசுவாசத்திலே நிலைத்து இருக்கணும். இந்த நாளையும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா இன்னைக்கு முழுவதும் டைம் ஆகும். நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க விசுவாசத்துல எப்படி இருக்கீங்க? நீங்க நம்பிக்கை விட்டு அசையாமல் இருக்கீங்களா? சிரமா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? விசுவாசத்துல நிலைத்திருக்கிறீங்களா? எப்படி இருந்தால் அப்படியாகும். எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் அப்படி ஆக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் நீங்க என்ன செய்யணும்? ஆம்சோதரம், நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நிறுத்தணும். தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய முழு சரீரத்தினால், மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து நமக்கு மரிக்காவிட்டால், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தாவிட்டால் நமக்கு பாவம் மன்னிப்பும் இல்லை, விமோசனம் இல்லை, விடுதலையும் இல்லை. ஆனால் அதற்காக தான் இயேசு உலகிலே பிறந்து வந்தார். எதற்காக? நமக்காக பாடுபடும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ஒரு பெரிதான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிற, ஆண்டவர் கொடுக்கிற அற்புத அதிசயங்கள் இதுதான். நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும்
ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு ஒழுக்கமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்கிறார். சபையானது ஏக அன்போடு காணப்பட வேண்டும், ஏக சிந்தையாக காணப்பட வேண்டும், இசைந்த ஆத்மாக்களாய் காணப்பட வேண்டும். யார் வீட்டுக்கு வரல, அதனாலதான் நான் அவங்க வீட்டுக்கு போகல. யார் வீட்டுக்கு வரல, எதுக்கு வீடு கூட்டம், அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போகல. உன் வீட்டுக்கு வரலன்னா நீதான் ஆளா போய் நிற்கணும். ஏன்னா அவங்களை வெட்கப்படுத்துவதற்கு நீ பண்ணக்கூடிய காரியம் உங்களுடைய கிரியைகளின் பலனாலே அவர்கள் மாற வேண்டும். நான் அப்படித்தான் நினைப்பேன். அப்படி எந்த குடும்பம் நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் வீட்டுக்கு அவங்க வழியா உன் குடும்பம் தான் ஆளாக போய் நிற்கணும். அல்லேலூயா. அவங்க வீட்டு கொடுக்கல, இப்ப அவங்க வீட்டு கொடுக்கல யார் வழியா அவங்க தான் இருக்கணும், அங்க ஆளாக போயிருக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லா வீட்டுக்கும் வரணும்னு சொல்றேன். சிலவங்க ஒரு ஆள் தான் வர சொன்னாங்க, நாங்க ஒருத்தர் தான் வருவோம்னு வராங்க. அப்படியும் இல்லை, எல்லாரும் வரணும் தான் சொன்னேன். கடைசியா ஒரு ஆக்ஷன் கொடுத்தேன். என்ன ஆக்ஷன்? ஒருத்தராக வாங்க. அதான் சொல்லிட்டாரு, கொண்டாடிட்டு வரா, நான் இங்கே உட்காந்துடுறேன், நான் என் வேலையை பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னா அது நல்லது கிடையாது. அது குறிப்பா ஊழியக்கார குடும்பத்துல அப்படி இருக்கவே கூடாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு நாள் நான் சொல்லிட்டு வரேன், என்னப்பா அப்படின்னு. ஏன் எல்லாரும் ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும். நாளை நாம அவளை பேச முடியுமா? இந்த இடத்துல இருக்கு. நாளை நாம நான் அப்படி தகுதிப்படுறதுனா யார் உனக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் வீட்டு நல்ல விசேஷங்களுக்கு சபையில நிறைய பேர் வர மாட்டாங்க. நிறைய பேர் வர மாட்டாங்க. எவ்வளவு வேதனை இருப்பாங்க சொல்லுங்க. உலகத்தை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய், அல்லேலூயா. எங்க அப்பாவுடைய குணம், எதிரியா இருந்தாலும் அவன் வந்து, ஐயா வாங்கியா, நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஸ்டேஷன்ல கூப்பிடுதாங்கன்னு சொன்னா முதல் ஆளா அவனுக்கு முன்னாடி ஸ்டேஷன் போய் ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. அவன் வருவான், அவனுக்கு ஒழுங்கையாங்க கேஸ் போடாங்க, அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுன்னு சொல்லி வந்துடுவேன். அவருடைய புத்தி தான் எனக்கு. அவர் என்ன அப்படித்தான் வளர்த்தாரு. தீமை செய்தவருக்கு என்ன செய்தாருக்கு? நன்மை செய்து, தீமை செய்தவருக்கு நன்மை செய். நன்மை செய்து பாடங்கிற ஒரு பெரிய பாடம் வேற உலகத்தில் இருக்குமே. பாட அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சிந்தித்திருந்தார். பாடுகிறவருக்கு வந்தது. எத்தனை பேர் அவரை ஏழனப்படுத்தினாங்க, எத்தனை பேர் காரி கொடுத்தாங்க, எத்தனை பேர் அவரை பார்த்து பேர் சொல்றோம்னு சொன்னாங்க, பிசாசு பிடித்தோம்னு சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, என்ன சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், அல்லேலூயா. சொல்ல சொல்ல தேவ ஆவியானவர் என்னை மிகவும் எழுதுவாரு, அருமையா நடத்தி அருமையா அற்புதமாக வழிநடத்துவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. பிள்ளைங்க, அதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும். ஏக இருந்தா என்னது? ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஏக சிந்தை. அதுதான் நீங்க 5வது வசனத்துல சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்கிறது. அதுதான் ஏக சிந்தைன்னு சொல்கிறாரு. ஏக அன்பு, ஒரே அன்பு. எல்லாரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக நினைத்து சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏக அன்பு, இசைந்த ஆத்மாக்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவோட இசைந்து வாழும். அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? இப்படி ஆடுகள் நினைச்சோம் அப்படிங்கும். என்னது அப்படி கிட்ட வந்து ஒரு ஆடு வந்தோடனே அப்படி வந்தோடனே அப்படிங்கும். சில அழு அப்படிங்கும். ஒரு பக்கம் இப்படி இடிக்கும். நாம அப்படின்னு ஒரு இடி இடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவை இடிச்சுக்கிட்டு நம்ம அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த இரண்டு இசை தாக்கம் இல்லை. சில ஆடுகள் முட்டும், சில ஆடுகள்
முட்டும். சாப்பாடு போடுறவனே முட்டும். நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லி நான் வளர்த்த ஆடு எது ஜூலி ஜானி 2 ஆடை நான் வளர்த்தேன். போய் அந்த குறையை கட்டிட்டு இருப்போம். அப்படி பின்னால போய் அப்படி ஒரு இடி இடிக்கும். பேக் சைடில் ஒரு இடி இடிக்கும். அவரை போய் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏறப்படணும். நான் வெளியிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கும் செய்து அப்படிதான் ஆடுகள் என்ன செய்யும்? அவர்கள் என்னை சேர்த்து தான் செய்யுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மந்தை பெருகு பண்ணுகிறது போல மனிதர்களை பெருகு பண்ணுவேன் என்று சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இசைந்த ஆத்மாக்களாக, ஏக அன்புள்ளவர்களாக, ஏகை சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஒன்றையும் வாரினாலாவது வீண் பெருமையினாலாவது மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அப்படியே என்றோம், இவ்வளவு விட நான் எப்படியோ இருக்கேன். பெருமை டக்குன்னு ஆண்டவர்களை போட்டுருவாரு. உன்னை எப்படி தூங்கினாரோ அப்படிங்கிற போட்டுருவாரு. ஒருத்தருக்குள்ள பெருமை வேண்டாம். இன்றைக்கு அந்த பெருமையை கொடுத்தது ஆண்டவர். நீ ஆண்டவர் தான் பயன்படுத்தணும். அடுத்தவர்களை நினைக்கக்கூடாது, தாழ்வாய் எண்ணவே கூடாது, அடுத்தவங்களை குறைவாய் நினைக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடியும் வரை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நான் அநேக நாட்கள்ல இப்படிதான் உட்கார்ந்து யோசிப்பேன். எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ ஓடினேன். ஆனா ஓடினது வீணாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அதுல நான் தோற்று விட்டாதான் நினைப்பேன். இது பண்ணேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற முயற்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உங்களிடத்திலே சுடர்களை போல, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் பொறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யப்பட வேண்டும். அதுதான் கொலோசியர் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கே செய்யும். வார்த்தையினால் பேசும்போது நம்முடைய வார்த்தை இருக்கணும், பரிசுத்தமாக காணப்படும். நம்ம வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு இடையூறுகளா காணக்கூடாது, இடங்களா காணக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலா காணப்படணும். உடனே அப்படி இந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. நாங்க சில தவறுகளை இடித்துரைப்போம். இதை வச்சுக்கிட்டு நீங்க இப்படிதான் பேசுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவரை ஒருவர் சபையில் உள்ளவங்க, நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தி கொடுக்க கூடாது. நீ ஒருவரை பார்த்து நீ குற்றப்படுத்தா உங்ககிட்ட 3 விரல் ஒன்ன பார்த்து இருக்குது, நீ குற்றப்படுத்த கூடாது. உன் கண்ணுல இருக்கிற இடத்தை எடுத்து போட்டோம், உத்தரத்தை எடுத்து போட்டு துரும்ப பாரு. நீ இவ்வளவு வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்களை நீ என்ன செய்யற, குறை சொல்லிக்கிட்டே குற்றப்படுத்துகிற காரியம் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்கிறது, சோதரன் கோணலும் மாறுபாடான சந்தை நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நாம் எவ்வளவாய் நாம் தர்க்கிப்பில்லாமல் நாம் செய்கிறோமோ, நாம் எவ்வளவாய் கர்த்தரை தேடுகிறோமோ, எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கணும், மகிமையாய் காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எல்லாம் அதுதான் உங்களை பரிசுத்த
அந்த சமூகத்துல தேவனுடைய வருகையில நம்ம எல்லாரும் காணப்படும் பொழுது அதுதான் எங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியும் கிரீடமாயிருக்கும், மகிமையும் கிரீடமாயிருக்கும். அதுக்காக தான் உங்களையும் நான் மட்டும் போறது, நான் மட்டும் போறது என்ன சொல்லுவோம்? கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் நம்ம ஆசீர்வாதம். கொஞ்ச ஜனம், கொஞ்ச ஜனத்தையும் நான் பரிசுத்த பாதையிலே, பரிசுத்த ஜீவியத்திலே, பரலோக பாதையிலே உங்களை நான் நடத்தாம எல்லாரும் எந்திரிச்சு நம்ம அப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆட வச்சுட்டு உங்களை நான் மகிழ்ச்சி கூடாதுன்னா என்னால முடியும். ஏன்னா நான் அந்த காலத்துல ஆடாத ஆட்டமா அந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு என்ன கூடாது நிப்பாட்டிருக்காரு. உண்மையா உண்மையா கர்த்தருக்கு உண்மையாக வாழும், அவருடைய பிள்ளையாக வாழும், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். தெசலோனிக்க 2ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிப்போம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? அல்லேலூயா. யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. மொத்த சபையும் நான் அப்படியே பர்வத்தின் தேவன் வருகையை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அங்கே நான் நின்று எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு எல்லாரும் தேவ சபையில வந்து இப்படி அமரும் பொழுது அது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். நான் வாரேன், நீ அப்புறமா வா, நீ இல்லைன்னா நான் மட்டும் போறேன், நீ வீட்டுல இருந்து பாரு. இப்படியா நம்ம சொல்லி இருக்கிறாரு. மோசே இருக்கிறாரு, ஒரு குழப்பம் பின் வைக்கப்படுவதில்லை, ஒரு குழப்பம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு கூட ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க. நாங்கள் கர்த்தரை அப்படிதான் ஆராதிப்போம். ஆண்டவர் எதை கொண்டு எங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் வரணும். இதுக்குதான் நான் பிரயாசப்படுறேன். ஆனா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். நேற்று தானே சொன்னீங்க, இன்னைக்கே நான் வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க.